கிறிஸ்து இயேசுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளுக்கு உங்கள் யாருக்கும் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். விசேஷிதமாக இந்த திறவுக்குள் இந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். நாம் கடந்த சில வாரங்களாக மனுஷன் மரித்த பின்பு அவருடைய நிலைமை என்ன அந்த காரியத்தை குறித்து நம்ம அநேக காரியங்களை நம்ம தியானித்தோம். அதுல கூட பார்க்கும்போது மனுஷன் மரிச்சானேன்னா அவனுடைய செய்கை, வித்தை, ஞானம், அறிவு ஒண்ணும் இல்லை, அவனுடைய எல்லாமே நிதிரை கண்டிஷன் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அநேக காரியங்கள் பார்த்தோம். ஆனா ஒரு சில முரண்பாடுகள் என்ன இருக்கு அப்படின்னா, செத்து போனவங்க பேசின மாதிரி இருந்துச்சு. அதுவும் நம்ம கிளாரிஃபை பண்ணணும். அது தொடர்ச்சியா இன்னைக்கு கூட என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு 2 காரியம் நம்ம பார்க்கலாம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள நம்ம போகலாம். ஓகே, அன்புக்குரிய சகோதரர்களே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, இப்ப வேதாகமத்துல ஆண்டவர் கிட்ட ஒரு கல்லன் பேசுறாரு. அவர் சிலுவையில இருக்கும்போது அந்த கல்லன் என்ன பண்றாரு அப்படின்னா மனம் திரும்புறாரு. அப்போ அதுக்கு நம்ம ஆண்டவர் என்ன பதில் கொடுக்கிறாரு அந்த விஷயத்த நம்ம பார்க்கலாம். பாருங்க, வசனம் வாசிக்கலாம். லூக்கா 23ஆம் அதிகாரம் 42, 43 வசனம் வாசிக்கலாம். இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னோட கூட பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். இப்ப எங்க கேள்வி என்னன்னா பிரதர்ஸ், இப்போ ஆண்டவர் சொன்ன மாதிரி அந்த கல்லன் அந்த நாள்ல அவர் பரதேசிக்கு போனாரா? ஏன்னா வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வர வரைக்கும் எல்லாருமே நித்திரை கண்டிஷன் தான். யோவான் 5ஆம் அதிகாரத்துல நம்ம பார்த்தோம். அப்போ இந்த இடத்துல பரதேசில் இருப்பாய் அப்படின்னு சொல்லும் போது, அப்போ கல்லன் அந்த காலகட்டத்துல அந்த நேரத்துல பரதேசிக்கு போனாரா? இது கொஞ்சம் முரண்பாடா இருக்கு இல்லையா? அதை நம்ம இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நம்ம தியானிக்கலாம். இதை குறித்து யாராச்சும் சொல்றீங்களா? நம்ம சகோதரரே, இந்த வசனத்தை பார்க்கும்போது கூட என்ன சொல்றாரு அப்படின்னா, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது, அப்ப என்ன சொல்றாருன்னா, கல்லன் அவர்கள் என்ன சொல்றாருன்னா ராஜ்யத்தில் அப்படின்ற ஒரு வார்த்தைய மென்ஷன் பண்றாரு. அப்போ நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய ராஜ்யத்தை பத்தி ஏதோ ஒரு விஷயம் அவருக்கு தெரிஞ்சிருக்கு. இது எப்படி தெரிஞ்சிருக்க அவருக்கு வாய்ப்பு இருக்கு? ஏன்னா யோவான் ஸ்நானகனுடைய பிரசங்கமும் நம்ம ஆண்டவருடைய முதல் பிரசங்கமும் என்ன அப்படின்னா, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்குது. அப்ப இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில, விசேஷமா யூத புத்தகத்தில் மத்தியில ஒரு பிரசங்கம் பண்ணும்போது கண்டிப்பா அந்த இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு அந்த பரலோக ராஜ்யம் என்னன்றது தெரிய வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்ல, இயேசு கிறிஸ்துவனுடைய முதல் பிரசங்கமும் மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்குன்னு சொல்லி சகோதரர் சொன்னார் இல்லையா? இப்போ இயேசு கிறிஸ்து நிறைய ஓமைகளும் என்ன பண்ணிருக்காருன்னா, முதலாம் அருகில இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில பேசியிருக்காரு. அதுல நிறைய ஓமைகள்ல பரலோக ராஜ்யத்துக்கு அடுத்த விஷயங்கள் என்ன பண்ணிருக்காருன்னா பேசியிருக்காரு. உதாரணத்துக்கு, பரலோக ராஜ்யம் கடுகு உதைக்கு ஒப்பா இருக்கு, பரலோக ராஜ்யம் மீன் வலைக்கு ஒப்பா இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய இடங்கள்ல என்ன பண்ணிருக்காருன்னா பிரசங்கம் பண்ணிருக்காரு. அப்ப நிச்சயமா இந்த ராஜ்யத்தை குறிச்ச விஷயங்கள்ல இந்த கல்லன் எங்கேயாவது கேட்டிருக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா? ரெண்டாவதா என்ன ஒரு கேள்வி இதுல இருந்து எழும்புது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நம்முடைய ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து அவர்கள் பரதேசிக்கு போனாரா, இப்ப கல்லனை கூட்டிட்டு போனாரா அப்படின்ற ஒரு விஷயம் நம்மளுக்கு என்ன பண்ணோம்னா இதுல இருந்து நம்மளுக்கு தெரியும். இப்போ நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்போ என்ன பண்றாருன்னா பரலோகத்துக்கு போனாரு அப்படின்ட்டு என்ன பண்றாங்கன்னா ஒரு சில வசனங்களை காட்டுறாங்க. எதை கோட் பண்றாங்க அப்படின்னா, 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அதுல கடைசி பகுதி மட்டும் நம்ம வாசிக்கலாம் பாருங்களேன். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் கடைசியில, அவர் மாம்சத்தில் கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். என்ன சொல்றாங்கன்னா, அவர் மாம்சத்திலே கொலையுண்டு என்ன பண்ணிட்டாரு, ஆவியில உயிர்ப்பிக்கப்பட்டார். இதை என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவரு மாம்சத்துல கொலையுண்டதுல இருந்து அப்படி என்ன பண்ணிட்டாரு, உயிர்ப்பிக்கப்பட்டு எங்க போட்டாருன்னா காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கிக்க போயிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. இது அந்த சூழ்நிலையில அந்த டேல நடந்த சம்பவமே கிடையாது. இது எப்போனா, நம்முடைய சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவன் அவருடைய மரண உபாத்திகளின் கட்டுகளை அவிழ்த்த 3ஆம் நாள்ல நடக்கக்கூடிய ஒரு விஷயம். இத பத்தி தான் என்ன பண்ணிருக்குன்னா, இதுக்கு முன்னாடி இருக்கிற 4 காணொலியில டீட்டெயிலா என்ன பண்ணிருப்பாங்கன்னா, உயிர் தெரிந்த பிறகு அப்படின்ற ஒரு விஷயத்த என்ன பண்ணிருப்பாங்கன்னா நம்முடைய சகோதரர்கள் ஆணித்தரமா நிரூபிச்சிருப்பாங்க. சரிங்களா?
அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில மரிச்ச பேருக்கு உடனே பிதாவாகிய தேவன் எழுப்புனாரா? அதுக்கு எங்கன்னா வசனம் இருக்கா அப்படின்னா இல்ல. அது சம்பந்தமான வசனங்கள் எதனா இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது மத்தேயு 12ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம் வாசிக்கலாம் பாருங்களேன். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். யோனா இரவும் பகலும் 3 நாள் ஒரு பெரிய மீனின் வயிற்றில் இருந்தது போல மனுஷகுமாரனும் இரவும் பகலும் 3 நாள் பூமியின் இருதயத்தில் இருப்பார். யோனா அவர்களை சம்பந்தப்படுத்தி பேசக்கூடிய ஒரு விஷயம். யோனா அவர்கள் இரவும் பகலும் எங்க இருந்தாரா? மீனின் வயிற்றுல. அதே போல மனுஷகுமாரன் எங்க இருப்பாரா? பூமியின் இருதயத்துல இருப்பார். அப்போ பூமியின் இருதயத்துல இருந்தானா இருந்தார் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இதுல கூட என்ன கேள்வி கேட்கிறாங்க அப்படின்னா, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிட்டாருன்னா, அவருடைய சரீரம் இங்கதான் இருந்தது, அவருடைய ஆவி எங்கதான் இருக்குது, வெளியே தான் உலாவுது, சுத்துது அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கான கிளாரிபிகேஷன் நம்ம பார்த்துட்டோம். இப்ப நீங்க சொல்லுங்க, ஆவி எங்கன்னா சுத்துமா? ஆவி சுத்துறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா மனுஷன் மறிச்சிட்டான்னா ஆவி நிச்சயமா தன்னை தந்த பிதாவாகி தேவனிடத்துக்கு தான் போகும்னு சொல்லி நமக்கு கரெக்ட். இந்த வசனத்தை நம்ம பார்த்துட்டோம். பிரசங்கி 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல இருக்கு. அந்த வசனத்தை கூட நீங்க வாசிச்சிடலாம் பாருங்களேன். பிரசங்கி 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இவ்விதமாய் மண்ணானது தான் முன்னிருந்த பூமிக்கு திரும்பி ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு மறுபடியும் போகாததற்கு முன்னும் அவரை உன் வாலிப பிரயாயத்திலே நினை. இதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு? ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு என்ன ஆயிடும்? திரும்பிடும். ஆனா இன்னொரு முக்கியமான விஷயம் இதுல இருந்து நம்ம பார்க்கும்போது என்னன்னா, லூக்கா 23ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம். இதுல என்ன சொல்றாருன்னா, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவே என்னுடைய ஆவி என்ன பண்ற, உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்குறேன்னு அப்பயே சொல்லிட்டாரு. இப்ப ஆவி எங்க இருக்கு? சுத்திட்டு இருக்குதா? நம்முடைய பிதாவாகிய தேவன் கிட்ட இருக்குதா? தேவன் கிட்டதான் இருக்கு. தேவன் கிட்ட தான் இருக்கு. சரிங்களா? இப்போ அடுத்ததான் நம்மளுக்கு என்ன கேள்வி எழும்பும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அப்ப இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, அவர் என்ன பண்ணல, மரிச்ச உடனே என்ன பண்ணலன்னா எங்கேயுமே என்ன பண்ணல, பரதேசிக்கு போல. சரி, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரிச்சு அதுக்கப்புறம் என்ன பண்றாருன்னா 3ஆம் நாள் உயிர் தெழுப்பிட்டாங்க. உயிர் தெழுப்பிட்ட பேருக்கு எங்க இருந்தாரு? அப்பயாவது பரலோகத்துக்கு போயிட்டாரா? இல்ல. 40 நாள் அளவும் அநேகருக்கு காட்சியை கொடுக்கிறாரு. பூமியில தான் இருக்காருன்றதை நம்ம பார்க்கணும். சரி, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முதல் யாருக்கு காட்சி தராரு? மரியாள் அவர்களுக்கு என்ன பண்றாங்கன்னா காட்சி தராரு. யோவான் 20ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் எடுங்களேன். யோவான் 20ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். இயேசு அவளை நோக்கி, என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவினிடத்திற்கும் ஏறி போகவில்லை. நீ நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, மரியாள் அவர்கள் பார்த்து என்னை தொடாத, நான் இன்னும் எங்க போல, பிதாவின் இடத்திற்கு போலன்னு சொல்ற. அப்ப என்ன பண்ணலன்னா, ஒரு உயிர் தெழுந்த பிறகு உடனே எங்க போல, பரலோகத்துல இருக்கிற சர்வ வல்லமை உள்ள பிதாவாகிய தேவனை பார்க்க போல. இன்னும் அதுக்கப்புறமே எங்கதான் இருக்கிறாருன்னா 40 நாள் எங்க இருக்கிறாரு? பூமியில தான் இருக்கிறாரு. இப்ப அடுத்த கேள்வி, இப்ப 40 நாளுக்கு அப்புறம் அவர் எங்க போறாரு? பரமேறி போறாரு, பரலோகத்துக்கு போறாரு சொல்லும். இப்ப இதுல நம்மளுக்கு என்ன கேள்வி வருதுன்னா, அவர் பரலோகத்துக்கு போனாரா, பரதீசுக்கு போனாரா? இப்பயாவது பரலோகத்துக்கு போனாரா, பரதீசுக்கு போனாரா? பரலோகத்துக்கு தான் நிச்சயமா போயிருக்கு. இப்ப நம்ம பார்க்கக்கூடிய கேள்வி நம்ம நினைவுக்கு கொண்டு வரணும். அவர் என்னன்னா, அன்றைய நாளே பரதேசிக்கு போன மாதிரி இருக்கு. ஆனா இப்போ வரைக்கும் நம்மளுக்கு என்ன பார்த்துட்டு வர்றோம்னா, போன மாதிரியே இல்ல. இப்போ என்ன எங்க கொண்டு நிக்க வைக்கிறோம்னா, பரலோகத்துக்கு போனாரா, பரதேசிக்கு போனார்னா, பரலோகம்ட்டு நிறைய வசனங்கள் என்ன ஆகுதுன்னா, பரமேறி போனாரு, பிதாவின் இடத்திற்கு போனாரு, பிதா எங்க இருக்கிறான்னா பரலோகத்துல இருக்கிற நிறைய வசனங்கள் நம்மளுக்கு சொல்லுது. ஆனா பரதேசிக்கு போன மாதிரி என்ன இல்ல, வசனங்கள் இல்ல. அப்ப பரலோகமும் பரதேசியும் ஒன்னா, இதை நம்ம கண்டுபிடிக்கணும். இப்ப இதை நம்ம கண்டுபிடிக்கணும்னா எங்க போனோம்னா, நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு உதவி தேவை. யாருடைய உதவி தேவைன்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் அவர்களுடைய உதவி நம்மளுக்கு கண்டிப்பா தேவை. அப்பதான் நம்ம என்ன பண்ண முடியும்னா, இதனுடைய உள்ளார்ந்த அர்த்தங்களை நம்ம புரிஞ்சுக்க முடியும். அப்ப நம்ம எங்க போலாம்னா, 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல இருந்து நம்ம வாசிக்கலாம் பாருங்களேன். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம்.
கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷனை அறிவேன், அவன் 14 வருஷத்துக்கு முன்னே 3ஆம் வானம் வரைக்கும் எடுக்கப்பட்டான். அவன் சரீரத்தில் இருந்தானோ சரீரத்துக்கு புறம்பே இருந்தானோ அதை அறியேன், தேவன் அறிவார். அந்த மனுஷன் பரதேசிக்குள் எடுக்கப்பட்டு மனுஷர் பேசப்படாததும் வாக்குக்கு எட்டாததும் ஆகிய வார்த்தைகளை கேட்டான் என்று அறிந்திருக்கிறேன். இந்த வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, 2ஆம் வசனத்தை நம்ம நல்லா கவனிக்கும் போது என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ஒரு மனுஷன் இருந்தாரு, அவர் எங்க போயிட்டாராம்? 3ஆம் வானம் வரைக்கும் 3ஆம் வானம் வரைக்கும் போயிட்டாராம். இருக்கப்படும். அடுத்த வசனத்துல நம்ம வாசிக்கும் போது அந்த 3ஆம் வானத்துக்குள்ள எங்க வரைக்கும் போயிட்டாராம்? பரதீசிக்குள் பரதேசி வரைக்கும் போயிட்டார். இப்போ எங்க பரதேசி இருக்கு? 3ஆம் வானத்துல பரதீசி இருக்கிற மாதிரி 3ஆம் வானத்துல தான் என்ன இருக்குன்னா பரதேசில இருக்கு. நிறைய வருஷன்ல எப்படி போட்டிருக்குன்னா, இங்க 3ஆம் வானம் போட்டிருக்கு பாத்தீங்களா? அதுல என்ன இருக்குன்னா டைரக்டாவே ஆங்கிலத்துல எல்லாம் நிறைய ஆங்கில வருஷன்ல எல்லாம் பாரடைஸ்னே போட்டிருக்கு. ஆனா நம்ம ஆங்கிலத்துக்குலாம் கூட போக தேவையில்ல, இங்க இருந்தே நம்ம புரிஞ்சுக்கலாம். இங்க என்ன சொல்லிட்டாருன்னா, முதல் வசனத்துல 3ஆம் வானம் வரைக்கும், அந்த 3ஆம் வானத்துக்குள்ள இருக்கிற பரதேசி வரைக்கும் போயிட்டாரு. இப்ப பரதேசியும் 3ஆம் வானமும் ஒண்ணு. இப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா, இப்ப 3ஆம் வானம் எங்க இருக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டா பரதேசி நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்ப 3ஆம் வானம் அப்படின்ட்டு நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, லிட்டரலா மேல என்ன இருக்குன்னா, மேலக்கு மேல அடுக்கடுக்கா வானங்கள்லாம் இருக்கு. இங்க என்ன பண்ணாங்கன்னா சேட்டலைட் எல்லாம் விடுறாங்க பாத்தீங்களா, அதெல்லாம் 2ஆம் வானம். அதுக்கு மேல ஒரு வானம் இருக்கு, அதுக்கு மேல வானங்கள்லாம் இருக்கு. இது மாதிரி 14 அடுக்குகள்லாம் இருக்குதுன்ட்டு என்ன பண்றாங்கன்னா, உலகத்துல நிறைய கருத்துக்கள்லாம் இருக்கு. ஆனா நம்ம அதுக்குள்ளெல்லாம் நம்ம போறது இல்லை. நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த 3ஆம் வானத்துல பரதேசி இருக்கு. அப்போ 3ஆம் வானம்னா என்னன்னு கண்டுபிடிச்சிட்டா நம்ம சுலபமா என்ன பண்ணிடலாம், முடிச்சிடலாம். அப்போ இதுக்கான பதில் யார் கொடுக்குறா அப்படின்னு பாத்தீங்கன்னா,